ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டெக்னோ பூவா 6 Pro அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட்ல ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஒரு 13,000 ரூபாய்க்கு உங்களால வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு டெக்னோ இங்க கவர் பண்றாங்க. அதாவது எப்படி 13,000 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த டெக்னோ பூவா 6 Pro இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணா 5 Proக்கு மிகப்பெரிய ஒரு அப்கிரேடா வந்திருக்கு. ஏன்னா அந்த 5 Proலுமே உங்களுக்கு கிளிப்பிங் லைட்ஸோட வந்துச்சு. இந்த 6 Proல ஒரு செம்மையான ஒரு கிளிப்பிங் லைட்ஸ், கிட்டத்தட்ட 120 மோட் வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த கிளிப்பிங் லைட்ஸ். அது மட்டும் கிடையாது, இது ஒரு கேமிங் போன். இதோட டிசைன் ஃபேக்டர்ல இருந்து டிஸ்பிளே, சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் அண்ட் இதோட பேட்டரி அண்ட் இதோட ஸ்டுடியோ ஸ்பீக்கர், ஹை ரெஸ்ட் ஆடியோ, டபுள்யூ ஆட்டம்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு போன். ஒரு 20,000 ரூபாய்க்கு 256GB வேரியன்ட், அது தவிர்த்து உங்களுக்கு மெமரி கார்டு, உங்களுக்கு 3.4 மாடல் ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் இந்த வட்டம் டெக்னோ பூவா 6 Proல கொண்டு வந்திருக்கானே சொல்லலாம். இந்த மொபைல் பத்தி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் டெக்னோ பூவா 6 Pro பாக்ஸ். ஒரு கிரீன் கலர் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் பின் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு டிபியூ ரப்பர் கோட்டிங் உள்ள சாஃப்ட்வேர் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு மேஜர் பாசிட்டிவ் அண்ட் தட் உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா ஒரு 70 வாட் சார்ஜர், சிம் எஜெக்டர் டூல், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த டெக்னோ பூவா 6 Pro இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8256GB வேரியன்ட் ஒரு 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 12256GB ஒரு 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் இவங்க டெக்னோல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இந்த மொபைல ஒரு 13,000 ரூபாய்க்கு உங்களால எடுக்க முடியும் பேஸ் வேரியன்ட். அண்ட் ஹையர் வேரியன்ட் ஒரு 15,000 ரூபாய்க்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 2 வேரியன்ட்லுமே உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸ் 2,000 rupees டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அதை தவிர்த்து இந்த போன் நீங்க வாங்கும் பட்சத்தில் ஒரு எல்இடி ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும், ஃப்ரீயா கொடுக்குறோம். அதோட மதிப்பு ஒரு 5,000 ரூபாய். சோ அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு 13,000 ரூபாய்க்கு இந்த போன் உங்களால வாங்கிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ தான், என்னதே இருந்தாலும் அது ஒரு 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு ஒரு 13,000 சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங் டேம் இந்த டெக்னோ பூவா 6 Proல நம்ம சொல்றாங்க. ஓவரால் தட் இதெல்லாம் நம்ம 2,000 டிஸ்கவுண்ட் இல்லாம இந்த போன் ஒரு 20,000 ரூபாய்க்கு நம்ம எடுக்கிறோம். பேஸ் வேரியன்ட் 8256GB வேரியன்ட் ஒரு செம்மையான ஒரு போன். ஃபர்ஸ்ட் இந்த போனோட டிசைன் பேட்டர் பார்ப்போம். பின்னாடி உங்களுக்கு ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல கிளிப்பிங் லைட், ஒரு ஸ்ட்ரைப் கொண்டு வந்திருக்காங்க. அது கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கேமிங்க்கு ஏத்த மாதிரி நிறைய ஒரு டிசைன் பேட்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பின்னாடி பிளாஸ்டிக் பட்பிள் தான், ஆனா பின்னாடி உள்ள எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்டிவான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தூண்டும் வகையில் ஒரு டிசைன் பேட்டர் அமைச்சிருக்காங்க. அங்கங்க ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன்ல அமைச்சிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு பேட்டர்ன் இங்க அமைச்சிருக்காங்க. பேக் சைட்ல ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் பேட்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த கிளிப்பிங் லைட்ஸ் பத்தி பார்க்கும்போது இந்த ஏஐ லென்ஸ்ல ஒரு கிளிப்பிங் லைட்டும், அது பக்கத்துல ஒரு 3 ஸ்ட்ரைப் போர்ட் கிளிப்பிங் லைட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிளிப்பிங் லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210 எல்இடி லைட்ஸால இங்க பில்ட் பண்ணிருக்கோம், உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து 100+ கஸ்டமைஸ்டு லைட் எஃபெக்ட் கொண்டு வரலாம் இது மூலமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க டெக்னோ இந்த சைட்ல கவர் பண்றாங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டர், அல்டிமேட்டான ஒரு கிளிப்பிங் லைட்ஸோட இந்த வட்டம் டெக்னோ பூவா 6 Proல டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச் ஒரு AMOLED 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 1300 nits பிரைட்னஸ், ஃபுல் HD பிளஸ், ஒரு பஞ்ச் கோல் கேமரா, பிளாட்டான டிஸ்பிளே இங்க கொண்டு வந்திருக்காங்க. எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே நல்லாவே இங்க ஸ்ப்ரெட் ஓவர் ஆயிருக்குன்னே சொல்லலாம். சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு AMOLED டிஸ்பிளே டீப் பிளாக் இங்க சூப்பராகவே இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஸ்மூத்னஸ்க்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட், அல்டிமேட்டான ஒரு ஸ்மூத்னஸ் இங்க கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தவரை. ஒரு அல்டிமேட்டான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் டெக்னோ பூவா 6 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 199 கிராம், திக்னஸ் 7.6 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல HiOS 14, மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், LPDDR4 எக்ஸ்டெண்ட், UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட் வித் டபுள்யூ ஆட்டம்ஸ், 3.4 மாடல் ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.3, NFC சப்போர்ட், IR போர்ட், FM ரேடியோ, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அண்ட் உங்களுக்கு எப்பயும் போல கிளிப்பிங் லைட்ஸ் உங்களுக்கு 210
மில்லி எல்இடி லைட்ஸ் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 100+ கஸ்டமைஸ் லைட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டைனமிக் போர்ட் 2.0 சப்போர்ட், IP53 ரேட்டிங். ஸோ இது மாதிரி ஒரு அல்டிமேட்டான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட டெக்னோ பூவா 6 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 70 வாட் சார்ஜரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. 50% ஒரு 19 நிமிஷத்துலயும், 100% வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு அல்டிமேட்டான ஒரு பேட்டரி பேக்கப் அண்ட் அல்டிமேட்டான ஒரு மேக்ஸிவ் பேட்டரியோட அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த வட்டம் டெக்னோ பூவா 6 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க ஒரு பிரைமரி சென்சார், சாம்சங் சென்சார், 108 MP சென்சார், 1.8 அப்பச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. 2 MP டெப்த், AI லென்ஸ். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா வித் ஃபிளாஷோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் ஹையஸ்டா 2K வீடியோஸ் அண்ட் 1080 60 frames seconds அண்ட் EA சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், HDR, நைட் மோட், ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேப்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த 108 MP கேமரா சென்சார் நல்லாவே பிகே ஆகுது. டே லைட்ல டீடைலிங் நல்லா இருக்கு. அண்ட் தட் கலரோட ரீப்ரொடக்ஷனும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்றோம். ஒரு அல்டிமேட்டான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட டெக்னோ பூவா 6 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தல MediaTek Dimensity 6080 6nm ஆர்க்கிடெக்டோட 2.2 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G57 MC2 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு CPU அண்ட் நல்ல ஒரு GPU ஒரு கேமிங் போனுக்கு இந்த டெக்னோ பூவா 6 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க HiOS ஒரு ஆப்டிமைஸ் நல்லா இருக்கு, ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. டெக்னோட ஆப்டிமைஸும் இந்த இடத்துல நல்லா வெளிப்படுதுன்னே சொல்லலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இடத்துலயுமே ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல இருக்கு, இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ பூவா 6 ப்ரோ ஒரு இடத்துல செதுக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம் டெக்னோ சைட்ல இருந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நம்ம நத்திங்ல பார்த்த கிளிப்பிங் லைட்ஸ் அண்ட் ஓப்போ, விவோ நிறைய இடத்துல கிளிப்பிங் லைட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா அதை காட்டிலும் அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 6 ப்ரோ கிளிப்பிங் லைட்ஸ் இருக்கு. போன வட்டம் டெக்னோ பூவா 5 ப்ரோ கிளிப்பிங் லைட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டம் 6 ப்ரோல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் 100+ கஸ்டமைஸோட கொண்டு வந்திருக்காங்க. பிரைசிங் ஒரு 20,000 ரூபாய்க்கு அக்ரிஸான பிரைசிங் எடுத்து வந்திருக்காங்க. அது 8256 GB ஸ்டோரேஜோட. இதோட ஹையர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12256 GB வெறும் உங்களுக்கு 22,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, லான்ச்சிங் ஆஃபர்ஸா உங்களுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு LED லைட், ப்ளூடூத் ஸ்பீக்கரும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு போன். இதோட பேட்டரி மெயினான ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுது. ஏன்னா 6000 mAh பேட்டரி, அதுக்கு வெயிட் ஒரு 200 கிராம்ல கொண்டு வந்து மேஜர் பாசிட்டிவ். திக்னஸ்மே வெறும் 7.9 mm திக்னஸ். அந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு 70 வாட் சார்ஜரோட வெறும் 50% 20 நிமிஷத்துல ஃபுல் ரீச் ஆயிரும். இந்த போன் ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் போனா இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்பிளே அல்டிமேட்டா இருக்கு. ஒரு AMOLED டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு மேசிவான ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டுக்கு 6.78 இன்ச் டிஸ்பிளே இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு டிஸ்பிளே. அண்ட் தட் இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு 6080 MediaTek Dimensity ப்ராசஸர் இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் பேக்கப் இங்க இருக்கு. உங்களுக்கு பின்னாடி டிசைன் ஃபேக்டரா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த கிளிப்பிங் லைட்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு அண்ட் கேமரா செக்மெண்ட் மறந்துட்டேன். கேமரா செக்மெண்ட்டும் 108 MP அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா. ஓவரால் குட். இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் டெக்னோ பூவா 6 ப்ரோ. இது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனுமே கிடைக்கும். ஆன்லைன்ல அமேசான் மட்டும் அவைலபிளா இருக்கு. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், டெக்னோ பூவா 6 ப்ரோ அல்டிமேட்டான ஒரு போன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.